இன்றைக்கி என்ன ரெசிப்பியில் பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் போல் ரொட்டி தான். இந்த போல் ரொட்டி வந்து வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கையெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொண்டு இருக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் 3 கப் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் 3 கப்பும் தண்ணி வந்து 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடணும். லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்கிற அளவு இருந்தால் போதும். நீங்கள் 250 கிராம் மாவு எடுத்தீங்க சார், அதுக்கு 200 மில்லி தண்ணி எடுத்தாலும் போதும். அதுக்கு இப்போ வந்து சீனி கொஞ்சம் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், வெட்டின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், திருவின தேங்காய். நான் இங்கே தேங்காய் வந்து 3 கப் சட்டி 1.5 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது பிறகு கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த டோ நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவும் சைட் டிஷ் ஒன்றும் தேவைப்படாது. நான் இங்கே வந்து சைட் டிஷ்க்கு வந்து ஒரு வெங்காய சம்பால் செஞ்சுருக்கேன். நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக மாசியும் போட்டிருக்கேன். நீங்கள் மாசி இல்லாமல் நார்மலாக செஞ்சு சாப்பிடலாம். அதே நான் ரெசிப்பியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் மாதிரி தட்டி எடுத்துக்கிறோணும். தட்டி எடுத்துக்கிட்டால் ரொட்டி தட்டிக்கிட்டு இருக்கலாம் தேவையில்லை. அதாவது ரோலிங் பின்னை வச்சு ரோல் பண்ணலாம் தேவையில்லை. சும்மா கையிலாலே தட்டி எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்தீங்க சொன்னால் குயிக்காக செஞ்சிடலாம். அதிக நேரம் ஆகாது. இந்த மாதிரி இந்த ரொட்டியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் தட்டி விடுறது கொஞ்சம் லைட்டாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கையில் கொஞ்சம் பூசிட்டு தான் அந்த தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஷேப் பண்ணுறேன், அவ்வளோதான். தட்டுன்னு தேவையில்லை. லைட்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து பேனை சூடாக்கியிருக்கேன், அதில் போட போகிறேன். ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு விடலாம் பிள்ளைங்களுக்கு, இல்லாட்டி வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் சூடாகிருச்சு. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து வெங்காயம் புரட்டு செய்ய போகிறேன். இதுக்கு பச்சை மிளகாய் ஆயில் கொஞ்சம் போட்டு சூடான பிறகு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டின வெங்காயம். இதுக்கு போடுறதுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறணும். ஒரு 4 புளி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறணும். இதுக்கு இப்போ போடணும் மிளகாய்த்தூள், துண்டு மிளகாய்த்தூள். தேவைப்பட்ட நீங்கள் மாசி சேர்த்துக்கலாம். உப்பு, அது பிறகு புளி கரைச்ச தண்ணி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். நான் வந்து மாசி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பிளெண்டரில் அடித்து எடுக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.